ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளானோட, கிளாரிட்டியோட ஆரம்பிச்சு கூட முடிக்க முடியாம போன நிறைய விஷயங்கள், என்னோட சூழல மாத்துனது மூலமா என்னால இலகுவா செய்து முடிக்க முடிஞ்சிருக்கு. இது வந்து எனக்கு நடந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. நீங்க கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இத பத்தின அறிவு கிடைக்கும். என்னன்னா, ஆ நாங்க ஒரு சூழல் இருக்கும் இன்றைக்கு, அந்த நாங்க இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அதை சார்ந்து இருக்கிற நிறைய விஷயங்கள். அங்க வசிக்கிற மனிதர்களா இருக்கட்டும், எங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஏன் சில நேரங்கள்ல எங்களுடைய வீட்டு நபர்களா கூட இருக்கட்டும். அ இப்படி எல்லாருமே அ இத தவிர நாங்க பாவிக்கிற கேட்ஜெட்ஸ் லைக் ஃபோன் இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஃபோன்ல நாங்க பார்க்குற சோசியல் மீடியால நாங்க கன்சியூம் பண்ற கன்டென்ட்ஸ்ல இருந்து, எல்லா விஷயங்களுமே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கணிசமான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணி கொண்டிருக்குது. எங்களுடைய வாழ்க்கை பயணத்த செதுக்கிக் கொண்டிருக்கின்றது தான் உண்ம. ஏன்டா, அ அஸ் அ ஹியூமனா நாங்க எப்படி உருவாக்கம் பெறுறோம்ன்னு சொன்னா, நாங்க பார்க்குற, உணர்ற விஷயங்கள வச்சு தான் எங்களுடைய செயல் வந்து வடிவமைக்கப்படுது. அப்ப நீங்க ஒரு உயர்ந்த எண்ணத்தோட பயணிச்சு கொண்டிருக்கும்போது, உங்களுடைய லட்சியங்கள் மிக பெருசா இருக்குது. உங்களோட அ சமூக நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்குது. ஆனா, நான் இப்பயுமே என்னுடைய சூழல நான் மாத்தாம அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெனைச்சோம்ன்னு சொன்னா, நிச்சயமா எங்களுக்கு ஒரு அலைன்மென்ட் கிடைக்காது. எங்களுடைய லட்சியத்த நோக்கி பயணிக்கிறதுக்கான அந்த அலைன்மென்ட் கிடைக்காது. ஸோ, அது அந்த பயணம் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் தடைப்பட்டே இருக்கும். அப்ப நாங்க எங்களுடைய இலட்சியத்துக்கு ஏற்ற மாரி, எங்களுடைய சூழலையும் மாற்றிக்கொண்டே அ போகணும். அ நாங்க நினைக்க இயலாது. நான் இந்த ஒரு லட்சியத்த அடைஞ்ச பிறகு என்னுடைய சூழல மாத்திக்கொள்வேன் அப்படின்றது வந்து, அ எவ்வளவு பொருத்தமானதுன்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, அதை நோக்கியே பயணப்படுவீங்கள் அப்படின்ற மாரியான ஒரு அ ஒரு ப்ரூவன் தியரி இருக்குது. ஸோ, உங்களோட சூழல்ல வந்து ரொம்பவே அ கவனமா இருங்க. அதாவது உங்களுடைய நண்பர்கள், எந்த மாரி நண்பர்கள ந நண்பர்களோட உங்களுடைய டைம செலவழிக்கிறீங்க. ஆம், அவங்க எல்லாம் வந்து உங்களோட விஷனுக்கு ஒத்தவங்களா இருந்தா, அவங்களும் ஒரு மிகப்பெரிய லட்சியங்கள நோக்கி பயணப்படுற நபர்களா இருந்தா இன்னுமே ஈஸியா இருக்கும். நீங்க கன்சியூம் பண்ற கன்டென்ட்ஸ் நீங்க அ Facebookஓ, Instagramஓ இந்த மாரி சோசியல் மீடியாஸ்ல கன்டென்ட்ட கன்சியூம் பண்ணும்போது, அதிலேயும் கொஞ்சம் அ கவனமா இருக்கணும். நாங்க என்ன மாரியான கன்டென்ட் கன்சியூம் பண்றோமோ, அது வந்து எங்களுடைய அ லைஃப ஷேப் பண்ணுது. ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வரும்போதும், எங்களுடைய லைஃப இம்ப்ரூவ் ஆகுறத நாங்க கண்கூடா பார்க்கக்கூடியமா இருக்கும்.